Hi everyone, welcome to Mina for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம example 17 பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். Before that, algebraic identities வீடியோட லிங்க் மேல கார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிட்டு வாங்க. ஏன்னா அந்த algebraic identities யூஸ் பண்ணி தான் இந்த சம்ம நம்ம சார்ட் அவுட் பண்ண போறோம். And now let's start. Example 17, write the following cubes in the expanded form. So, நம்ம இதை ஒர்க் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஐடென்டிட்டிஸை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ ஐடென்டிட்டி 6 அண்ட் ஐடென்டிட்டி 7 இந்த ரெண்டு ஐடென்டிட்டிஸ் யூஸ் பண்ணி தான் இதை நம்ம சார்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டுமே ரொம்ப சிம்பிளஸ்டான ஐடென்டிட்டிஸ், கியூப்ஸ் ஐடென்டிட்டிஸ். தட் இஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் த ஹோல் கியூப் வில் பி ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் பிளஸ் 3xy இன்டூ எக்ஸ் பிளஸ் ஒய். அல்லனா identity 7 enna x minus y the whole cube is equals to x cube minus y cube minus 3xy into x minus y. So subdivision 1 ல நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 3a plus 4b the whole cube ன்னு கொடுத்திருக்காங்க. அதாவது x இருக்க வேண்டிய இடத்துல 3aவும் y இருக்க வேண்டிய இடத்துல 4bயும் இருக்கு. So using identity 6 நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா that is x plus y the whole cube is equals to x cube plus y cube plus 3xy into x plus y. இந்த ஐடென்டிட்டி படி xக்கு பதிலாக நம்ம 3aவும் yக்கு பதிலாக 4bயும் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப 3a the whole cube plus 4b the whole cube plus 3 into xக்கு பதிலாக 3a yக்கு பதிலாக 4b into xக்கு பதிலாக 3a plus yக்கு பதிலாக 4b. ஸோ இதை சார்ட் அவுட் பண்ண போறோம். சார்ட் அவுட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 3 3s are 9, 9 3s are 27. So 27a cube plus 4 4s are 16, 16 4s are 64. 64b cube plus 3 3s are 9, 9 4s are 36. Right? So 36ab, okay, 3 3s are 9, 9 4s are 36, 36ab into இங்க உள்ள என்ன இருக்கு? 3a plus 4b இருக்கு. ஸோ அது அப்படியே 3a plus 4bன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை நம்ம அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 27a cube plus 64b cube plus 36 into 3 பண்ணணும். ஸோ 36 into 3 நான் இங்கே ஒர்க் ஆன் பண்ணுறேன். ஸோ 6 3s are 18, 8 carry 1, 3 3s are 9 plus 1 10. ஸோ 108a, ஆல்ரெடி இங்கே ஒரு a இருக்கு. ஸோ a square b plus 36 into 4. So 4 6 are 24, 4 carry 2, 4 3s are 12, 14. So 144a, இந்த இடத்துல b twice இருக்கு. So b square. So x 3a plus 4b the whole cube will be equals to 27a cube plus 64b cube plus 108a square b plus 144ab square னு கன்க்ளூட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சப்டிவிஷன் 1 முடிஞ்சது. அடுத்தது சப்டிவிஷன் 2க்கு ஐடென்டிட்டி 7 யூஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் 2 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ஓகே, சி செகண்ட் சப்டிவிஷன் 5p minus 3q the whole square னு கொடுத்திருக்காங்க. According to identity 7, x minus y the whole cube will be equals to x cube minus y cube minus 3xy into x minus y. ஆக்சுவலா இந்த மாதிரியும் போடலாம். இந்த சம நம்ம இன்னொரு மெத்தட்ல பண்ணலாம். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபார்முலால இருக்க x cube minus y cube minus 3xy இப்பவே உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்கும்? minus 3x square y, கரெக்டா, பிளஸ் 3xy ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ அப்படி பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். நீங்கள் எந்த மெத்தடில் வேணால் தாராளமாக பண்ணலாம். ஸோ இந்த சம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் சப்டிவிஷனில் எக்ஸுக்கு பதிலாக 5pனும் ஒய்க்கு பதிலாக 3qனும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 5p minus 3q the whole cube equals to 5p the whole cube minus 3q the whole cube minus 3 into 5p square into 3q plus 3 into 5p into 3q the whole square. ஸோ அப்படியே இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. 5p cube பண்ணோம்னா 5 5s are 25, 25 5s are 125. So 125p cube minus 3q the whole cube. 3 3s are 9, 9 3s are 27. So 27q the whole cube minus இங்க 5க்கு ஸ்கொயர் இருக்கு. 5 5s are 25. So 25 into 3 3s are 9. 25 into 9 பண்ணீங்கன்னா 9 5s are 45. 5 carry 4. 9 2s are 18, 19 20 25. So 225
பி ஸ்கொயர், ஏன்னா பிக்கு மேலே ஸ்கொயர் இருக்குது, கியூ அப்படியே வந்துடும். ப்ளஸ் இங்கே வந்து 3க்கு ஸ்கொயர் இருக்குது. ஸோ 3 3s are 9, 5 3s are 15. ஸோ 15 into 9 பண்ணால் போதும். 9 5s are 45, 5 carry 4, 9 1s are 9, so 13. 5, 9 plus 4 will be 13. 135 p into இங்கே qக்கு ஸ்கொயர் இருக்குது, pq ஸ்கொயர். So this will be your answer. That is 5p minus 3q the whole cube will be equals to 125p cube minus 27q cube minus 225 p square cube plus 135 pq square அப்படின்னு கன்க்ளூட் பண்ணலாம். So hope you understand the sum clearly. If you still have any doubts, comment here, we will clarify. இதே எக்ஸாம் 16 பற்றி தெரிஞ்சுக்கோ, உங்கள் லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. அண்ட் எக்ஸாம் 18 பற்றி தெரிஞ்சுக்கோ, உங்கள் ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And மேக்ஸை கஷ்டமான சப்ஜெக்டாக ஃபீல் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம இந்த சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.